ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங். அதில் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் டிசைன் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இந்த டிசைன் நீங்கள் பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னென்ன டிசைன் இப்போ காமிக்க போகிறேன்னு உங்ககிட்ட நான் இப்போ வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாரும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி 4 டைப்ஸ் சில்க் த்ரெட் நியூ டிசைன் தான் காமிக்க போகிறேன். வாங்க நான் இதை எப்படி பண்ணேன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இது பாருங்கள், சில்க் த்ரெட் ரேப்பிங் வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில். புதுசாக பார்க்குறவங்க அந்த ரேப்பிங் வீடியோவை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நான் பண்ண ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ ஃபுல்லாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்லேயே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது போட்டு நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் சில்க் த்ரெட் பண்ண பேங்கிள்ஸ் தான். இதில் 4 கலர் நான் இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 4 கலர் க்ரீன், ஆரஞ்ச், பிங்க் அண்ட் எல்லோ, கோல்டன் கலர். இதில் நான் ரேப்பிங் பண்ணிவிட்டு அது மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன், ரைனிங் ஸ்டோன் ஒட்டிட்டு அது மேலே இந்த ரைனிங் ஸ்டோன் தனியாக வராமல் இருக்கிறதுக்காக சில்க் த்ரெட் கோல்டன் கலர் அவுட்லைனாக நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பாருங்கள். இது 2 பேர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சிங்கிள் வேணாலும் நீங்கள் சிங்கிளாக ரெடி பண்ணலாம். இது ஒரு செட் பாருங்கள், சிம்பிளாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு கிராண்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டபுள் கலரில் பண்ண சில்க் த்ரெட். இது 4 பேங்கிள்ஸ் சிங்கிளாக எடுத்து ஜாயின் பண்ணி அது மேலே த்ரெட் ரேப்பிங் பண்ணி பண்ணின வளையல் பார்த்தீங்களா. இதுலேயே என்ன பண்ணால் ஆல்டர்னேட்டிவாக நான் பிங்க் அண்ட் எல்லோ ஆல்டர்னேட்டிவாக தனித்தனி பேங்கிளில் நான் ரேப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பாதி பாதியாக மெஷர்மெண்ட் எடுத்து தனித்தனியாக பாருங்கள் நான் ரேப்பிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். ஆனால் இது ரெண்டுமே ஜாயின் ஆகிருக்கும். அந்த ஜாயின் பண்ண இடம் எதுவுமே நம்மளுக்கு தெரியல பாருங்கள். ஃபினிஷிங்காக நீட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சில்க் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணியே நீங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இங்கே நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன், இங்கே பிங்க் எடுத்திருக்கேன். ரெண்டுமே தனித்தனி பேங்கிள்ஸில் நான் ரேப் பண்ணிவிட்டு நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை ரெண்டுமே ஒன்றா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரைனிங் ஸ்டோன் அது மேலேயே ஒட்டிட்டு நடுவில் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ரைனிங் ஸ்டோன் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஆரஞ்சு கலர் த்ரெட்டில் நான் எல்லாம் சுற்றி இருக்கேன். அந்த பார்டர் போல் கொடுக்கும்போது இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த டிசைனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம ரைனிங் ஸ்டோன் சுற்றி இருக்கோம். இதில் டிசைனுக்காக என்ன பண்ணியிருக்கேன், நம்ம பிங்க் கலர் எடுத்து இந்த இடத்துல கொஞ்சமாக நான் விட்டுட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டோன் ஒட்டாமல் விட்டுட்டு இருக்கேன். இந்த இடம் ஃபுல்லாகவே நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட்டில் சுற்றிட்டு அதில் சின்னதாக ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதிலே நீங்கள் பீடு ஆட் பண்ணியும் நீங்கள் ஸ்டோன் ஆட் பண்ணி இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணலாம். இதுவும் அழகாக இருக்கும். 2 சைடும் இதை போல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது ஒரு பேர் ஆஃப் பேங்கிள்ஸ் பார்த்தீங்களா. இப்போ அடுத்த பேர் பாருங்கள். இது பார்த்தீங்களா, இப்போ நம்ம 2 செட்டும் பார்த்துருக்கோம். இப்போ 3ஆவது செட்டு பாருங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிளான பேங்கிள்ஸ் தான். இதுலேயும் பாருங்கள் இதே ரைனிங் ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்டோனும் நீங்கள் ஒட்டி பண்ணலாம், பர்லர் பீடும் ஒட்டி நீங்கள் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு இது ஐடியா மட்டும்தான். இதுவும் ரொம்ப சிம்பிளான பேங்கிள்ஸ் தான். இதுவும் ஃபஸ்ட்டு பண்ணேன் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் தான் பண்ணுது. இது கூட என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளாக ஸ்டோன் ஒட்டிட்டு அதில் சுற்றி சின்ன சின்ன பீடு நான் ஒட்டி இருக்கேன். ஸோ இதுலேயே இன்னும் டிசைன்லாம் நீங்கள் பண்ணலாம், அதுவும் அழகாக இருக்கும். இப்போ இதில் பிங்க் கலர் பேங்கிள்ஸ் இதை சிங்கிளாக இருக்கிற வலையில் நான் ஜாயின் பண்ணி தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ 2 கட் 3 கட் 4 கட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நான் சிங்கிளாக இருக்கிற பேங்கிள்ஸை ஜாயின் பண்ணி தான் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பேங்கிளும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டோன் மட்டுமே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன், ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த ஸ்டோன். இது நான் பேங்கிள்ஸில் ஒட்டி அந்த பேங்கிள்ஸ் மேலே என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டோனை ஒட்டிட்டு அது மேலே இந்த ஸ்டோன் தனியாக வராமல் இருக்கிறதுக்காக த்ரெட்டை சேம் கலர் த்ரெட்டை வச்சு நான் சுற்றி இருக்கேன். ரொம்ப சிம்பிளான பேங்கிள்ஸ் தான்.
ஸோ இந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் நான் மேலே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சில்க் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோன்னு நான் தரேன். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் இதுலேயே வந்து பேங்கிள்ஸ் மேக்கிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் அதை போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த பேங்கிள்ஸ் டிசைன் பிடிச்சிருந்துன்னா கீழே எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.